ஒருவேளை இந்த இழப்பில் இல்லை இல்லை, அவர் ஒரு நல்லவர், அவர் ஒரு உத்தமர். அப்பேற்பட்ட தவறான முடிவில் எடுக்கவே மாட்டார். வணக்கம். ஆமாக்கி, உன்னை பார்க்க வேண்டும். என் மனமாக எனக்கு பிரதமல்லி உனக்கு பிரதம தமிழ்ச்செல்வி மயக்கம் என்ன இந்த மகுடம் என்ன மணி மாளிகைத்தால் கண்ணி மயக்கம் என்ன இந்த மகுடம் என்ன மணி மாளிகைத்தால் கண்ணி தயக்கம் என்ன இந்த சரணம் என்ன காணிக்கைத்தான் கண்ணி அன்னை காணிக்கைத்தான் கண்ணி மயக்கம் என்ன மயக்கமென்னு இந்த மௌனமென்னு
அன்பு காணிக்கைத்தான் கண்ணே. என்னங்க நாம் இருவரும் வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஆமாங்க இருந்தாலும் கொட்டாமரை போல மனதிருக்க வேண்டிய முகமாகப்பட்டது வாடி வதங்கி இருக்கின்றது என்ன காரணம்? நாம் இருவரும் என்னதான் சந்தோஷமாக ஆடி பாடினாலும் என் மனமானது மகிழவே இல்லை. என் மனதில் ஒரு சந்தேகம் உள்ளது. அந்த சந்தேகத்தை உங்களிடத்தில் கேட்டால் நீங்கள் தப்பா எடுத்துக் கொள்ள மாட்டீரே? என் உயிருக்கு மேலான கற்பையும் உயிரையும் காப்பாற்றுகிறேன். உங்களுக்கு என் மனதையே வலியுறுத்துகிறேன். நான் உங்களை உயிருக்கு உயிராக காதலிக்கிறேன். நீங்களும் என்னை உயிருக்கு உயிராக காதலிக்கிறேன். நீங்களோ நாடோ சாதாரண ஏழை குடிய என்னை ஏழை நீங்கள் கைவிட்டு விட மாட்டீங்களே. காதலுக்கு உயர்வு தாழ்வு என்பது கிடையாது. காதலுக்கு தாழ்வு என்பது கிடையாது. காதல் என்பது உலகத்தில் பொதுவாக இந்த உலகத்தில் சத்தியமாக வாழ்ந்து காட்டுகிறது. இந்த மண்ணோடு அரண்மனைக்கு சென்று என் தந்தையை சந்தித்து எனக்கு உண்மையெல்லாம் எடுத்து கூறுகிறேன். நாளை காலை தெய்வத்தை சாத்தக வைத்து நான் தாலியோடு வருவேன். காத்து கொண்டிருக்க நிச்சயம் காத்து அவன் முதல்ல கையை பிடிச்சிருக்கிறான். ராஜா பத்து நீ போனியா? நான் போவேடா. நீ யாரு? உத்தமி பத்தினி பெண் குலத்து பெண் விளக்கு மாணவ மனைவி கன்னிகா பரமேஸ்வரி. என்ன பேரு பத்தினி யாரு இருப்பாங்க? இதான் பத்தினியா உத்தமி நீ போயிருக்க மாட்டியே? ஆமா மரியா பாட்டி வந்த அந்த கைடு பையடி ஒரு பொய்ய சொல்லி ஓரமா பத்திங்கற வாயை கலப்பிக்கிட்டு. ஆமா தாடி கட்டானே. என்னங்க போய் பசடி இந்த தாலி வர கட்டிட்டா தாலி வந்து இந்த பத்தி இந்த வக்கந்தா குத்து அப்படியா? அதனால பாத்ரூம்ல ஆணி ஒண்ணு இருக்குது. ஆமா அந்த ஆணில மாட்டிட்டு வந்து அவன் பாத்துட்டா அந்த கேட்டு பையன் பாக்க போட்டு எடுத்து கழுத்துல போட்டுக்கறேன். ஏய் உனக்கு அறிவு இருக்குது அறிவு இருக்கு. நான் இருக்க வச்சது உன்ன கூட ஆட்ட ஆடி கண்ணை பிறகு எப்படி ஒன்று நாட்டுக்கு வந்தோம். அரசு முதல் பிள்ளை கால வைத்தோம். வெற்றெடுத்து விட்டோம். என்னை பார்த்து செருப்பு கொடுத்தானே அவன் நாட்டுக்கு நிம்மதியாக இருக்க கூடாது. உங்களை பார்த்து செருப்பு உரைத்தானா? என்னங்க அவனை நான் என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்க. அறிவு வாங்காத கொடு. அவனை கம்னு சாப்பிட்டுறேன். அப்படியா? எதிர்பார்த்து கொண்டிருக்கேன். கண்ணை பிறகு சந்தோஷமாக இருக்க வேண்டும். நீ ஆட வேண்டும் பாட வேண்டும். ஆடிக்கொண்டு கண்டு ஆடிக்கொண்டிரு. என்னங்க என்ன ஐயோ என்னங்க பூக்களாக நீ இருந்தா
ஞாபகம் இருக்கா? போதுமா உங்களுக்கு? ஆமா. என்னங்க நீங்க சொன்னது அனைத்து மீன கலை கச்சிதமா செய்து முடிப்பீங்க. எதிர்பார்த்து கொண்டு இருக்கேன். உங்களை நான் எதிர்பார்த்துன்னு இருப்பேன். ஆகட்டும். நீங்க டக்குன்னு வந்து சேரணும். வந்து சேர்றேன். போய் வரீங்களா? பார்க்க. அரண்மனை வந்து விட்டோம். தந்தை இங்கு சென்றிருப்பார். சரி சரி, அந்தரங்கத்திற்கு சென்றிருப்பார். வணக்கம் அம்மா. நல்லா இருக்கு தமிழ்ச்செல்வா. தந்தை எங்க சென்று விட்டார்? தந்தையா? தந்தை நகரவாளுக்கு சென்றுள்ளார். அப்படி என்றால் நாட்டு மக்கள் குறைவை தீர்க்க வேண்டும் என்று சென்றிருக்கிறார். ஆமா. தந்தையை காணவில்லை மதி. ஆஹா. தந்தை கிடையாது. நான் வருகிறேன் அம்மா. நில் தமிழ்ச்செல்வா. தமிழ்ச்செல்வா, உன் தஞ்சன் மீதுதான் உனக்கு பாசமா? உன் மீது உனக்கு பாசமே கிடையாதா? இது பாசமும் இருக்கிறது, என்னுடைய உள்ளத்தில் பக்குவம் இருக்கிறது. வருகிறேன் அம்மா. தமிழ்ச்செல்வா, உன்னை நான் எப்போது அரண்மனையில் பார்த்தேனோ அப்போதே என் மனசு உங்கிட்ட நான் பறி கொடுத்துட்டேன். என் தாய் என்றால் உடையல் அவர் சொல்ல வேண்டும். அரண்மனையில் எப்பொழுது என்னை பார்த்துட்டோம் அப்பொழுது தன்னுடைய மகனாக மருந்தில் என்னை கொண்டிருக்கிறார். தமிழ்ச்செல்வா, தமிழ்ச்செல்வா, நான் சொல்லுவார் உனக்கு புரியவில்லை. எனக்கு புரியவில்லை. புரியபடி இருக்கக்கூடாது. உனக்கு புரியும். தன்னுடைய மகன் தமிழ்ச்செல்வா. தமிழ்ச்செல்வா, நீ என்னை காதலிக்க வேண்டும், கட்டி எனக்கு முத்தத்தை தர வேண்டும், என்னுடைய காமத்தை தீர்க்க வேண்டும். தன்னுடைய மகனை பார்த்து காதலிக்க வேண்டும், கட்டி அணைக்க வேண்டும், முத்தத்தை கொடுக்க வேண்டும். வந்து கணவனுக்கு கொடுக்க முடியாது. பெற்றால் பிள்ளையா? பிள்ளை என்பது கிடையாதா? உன்னை எப்பொழுது நீதிமன்றத்தில் பார்த்தேனும் என் தந்தை உன்னை எப்பொழுது தொட்டுத்தான் கட்டார். அன்றிலிருந்து இன்று வரை 10 மாதம் சுமந்தி பாலுக்கு சிறப்பு மரத்தை தாயார் எடுத்துக் கொடுக்கிறேன். காரணம் கிடைக்க வேண்டாம். ஆமாடா, உன்னை என் வயிற்றுல 10 மாசம் சுமந்தா பெற்று காமத்துக்கு கண்ணில்லை என்பார்கள். காமத்தை தீர்க்க முடியுமா? முடியாதா? முடியாதா? தமிழ்ச்செல்வா, உன்னை கண்டு நான் முதலா என்னை நானே ஒரு நிலவை போல் இரவில் மட்டும் வருகின்றார். மாலைவன சோழையை போல் வரமாட்டையா ராஜா? தமிழ்ச்செல்வா, நாளானதா
மயமா உள்ள நான் என்னன்னு சொல்ல 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 தந்தைக்கு தெரிந்தால் உயிருக்கு ஆபத்து, என் உயிருக்கு ஆபத்து. திருவாத்தை மாற்றிக்கொள். போய்விடுங்க. என்ன நான் போக வேண்டுமா? போக முடியாது. நீ அயல் நாட்டிற்கு படிப்பதற்காக சென்றாயே, சென்ற இடத்தில் நன்றாக படித்தாயா, கண்ட பெண்களோடு கூடி கும்மாளம் படித்தாயா என்று நான் உன்னை சோதனை செய்து பார்த்தேன். ஆமா, உண்மையாகவா? உறுதியாகவா? வார்த்தையை நம்பலாமா? மன்னிக்க கூடாத பாவ செயலை செய்திருக்கேன். இந்த பாவி கருத்தால் இந்த புனித உடலை அடித்து விட்டேன். எனக்கு கிடைத்த தாய் இந்த ஊர் உலகத்தில் யாருக்கு கிடைக்க மாட்டாங்க. தாய் நீ எப்பொழுது அரண்மனையில கால் எடுத்து வச்சு கனமா வந்த மாய கூட தூரியா போச்சு. உன்னை தவறாக எடுத்த பாவத்திற்காக நம்முடைய பெருமாள் கோவில் பக்கத்தில் ஒரு சிலை வச்சு வேண்டியதான். யார் தெரியுமா வரணும்? யாரு? நம்ம கிராமத்துல மகளிர் மன்றத்துல லோன் வாங்கிட்டு தள்ளுபடி ஆகும் சொல்லிட்டு கட்டாதுக்கிறாங்க பாரு, அவங்க தான் வரணும். வந்தா எப்படி இருக்கும்? எப்படி சும்மா டம்மா இருந்தாலும் நாட்டு மக்கள் பல குறைகள் சொல்ல வேண்டும். எனக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். என் தாய் நாட்டு மக்கள் குறைகளை தீர்க்க வேண்டும். நான் வருகின்றேன். ஆனால் ஒரு நிபந்தனை என்ன தெரியுமா? தமிழ்ச்செல்வா, நான் உன்னை அரண்மனையில் தனிமையில் சந்தித்தது, நான் உன்னிடத்தில் தவறான முறையில் நடந்து கொண்டது, இதை யாரிடம் சொல்ல மாட்டேன் என்று எனக்காக ஒரே ஒரு சத்தியம் செய்வாயா? நம்பிக்கை கிடையாது. சாதாரண ஒரு சத்தியம் தெரிந்தவர் அழைத்தது யாருக்கும் சொல்ல மாட்டேன். உண்மை என்ன விடாமல் நான் மகன் என்று பாவம் என்னை சாட்டையால் வேட்டையால் உண்மையாக சொல்கின்றேன். அவள் வார்த்தையை நம்ப வேண்டாம். அவள் ஒரு நாசை, அவள் ஒரு மோசை, அவள் ஒரு ஏழை, அவள் ஒரு மூத்தைக்காரன், நீதானா சதிக்காரன், நீதானா வேட்டைக்காரன், நீதானா சரியாரு அவன் மீது நம்பிக்கை வந்துவிட்டது. பெற்றெடுத்த மகன் மீது உனக்கு நம்பிக்கை இல்லையாப்பா? 10 தாய் அந்த சரியான பாதிக்கு விளக்கி எந்த சம்மதம் பெரியாரோட
தெரியுமா? தளபதி யாரு? கண்ணால் பார்ப்பது பொய், பொய். காதால் கேட்பது பொய், பொய். இரவு தடுப்பது உண்மை என்பார்கள். தங்கை கேட்டா உண்மை தெரியும். தங்கா பேரோட